نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك. ஒரு நாளைக்கு 70,000 எண்ணங்கள் வருதுங்கிறாங்க. 70,000 எண்ணங்கள் தூக்கணும். இவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இவர் இன்ஜினியர். அவர் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அவர் இன்ஜினியர் தான். வேலை பார்க்கும்போது மனசு தன்னுடைய வேலையிலேயே கவனமாக இருக்கும். வேலை இல்லாத சமயங்களில் சும்மா உட்காந்து இருக்கும்போது என்ன மனசில் என்ன வருதுன்னு பார்க்கணும். சும்மா உட்காந்து சும்மா இருக்கும்போது ஒன்றும் வேலையே செய்யலை, அனுமதி இல்லைங்க. மனசு அமைதியாக இருக்கா? மனசுல எண்ணம் இல்லாமல் இருக்கா? எண்ணமற்ற நிலை வந்துருக்கா மனசுல? வந்துக்கிட்டு எண்ணமற்ற நிலை ஒன்றும் வரல, ஒன்றும் வேலை செய்யலை, எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத எண்ணங்கள் தான் வரும். அதை எப்படி நிப்பாட்டுறது? பழமொழி சொல்லுவாங்க, மனம் ஒரு குரங்கு. குரங்கு என்ன செஞ்சுக்கிட்டு இதாக செஞ்சுட்டே இருக்கும், நோண்டிக்கிட்டு இருக்கும், பாஞ்சிக்கிட்டு இருக்கும், இதாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த குரங்குக்கு ஒரு வேலை கொடுத்தா அது பாட்டுக்கு அந்த வேலையிலேயே இருக்கும். அதே மாதிரி மனசுக்கு ஒரு வேலை கொடுக்கணும். என்ன வேலை கொடுப்பீங்க? அல்லாஹ் உள்ளதுக்கு வரமாட்டேங்குது. அல்லாஹ் உள்ளதுக்கு வேலை கொடுத்தாலும் மனசு வெளியில் ஓடிடுது. அல்லாஹ் உள்ளதுக்கு எங்கே லைக்குது? அந்த பயிற்சி நமக்கு பத்தாத காரணம். இன்னொன்று, மனமற்ற நிலைக்கு என்ன செய்யணும்? மனசுக்கு வேற வேலை கொடுக்கணும். என்ன வேலை கொடுப்பீங்க? அப்பமா அந்த மனசு வேற வேலையில ஈடுபடும். மனதுக்கு வேலை கொடுக்காம இருக்கணும். அது என்ன செய்யணும்? அப்பதான் மனமற்ற நிலை வரும். மனசுக்கு எப்படி வேலை கொடுக்காம இருக்கிறது? மனசுக்கு வேலை கொடுக்காம இருக்கலாமா? விடவே முடியாதா? முடியும். எப்படி? மனதுக்கு வேலை கொடுக்காம எப்படி இருக்கு? மனதில் எண்ணங்கள் வராத அளவுக்கு நம்ம செய்யணும். அந்த மனதை கவனிக்குதல். கவனிச்சாதான் அந்த மனசுக்கு வேலை வரும். எப்படி கவனிப்பீங்க? மனதை கவனிக்கக்கூடிய அந்த வஸ்து என்ன? மனதை கவனிக்குதுன்னு சொல்லமா இல்லையா? மனதை எது கவனிக்கணும் சொல்லுங்க. கவனம் சொல்லமா இல்லையா? எது கவனிக்குது மனசை? அப்போ சொன்னேன். ஆனா என்பது நான்கிற அந்த எண்ணம் அதை கவனிக்கும் போது மனசு குறையும், வேலை சிந்தனை வர. அல்லாஹ்வுல திக்ர் செய்யும்போது மனசு ஓடுது. அது பயிற்சி இல்லாதனால தான் ஓடுது. அதுக்கு இன்னொரு வழிமுறை இதுதான், மனதை கவனிக்குது. மனசு என்ன ஓடுதோ அந்த ஓடுறத கவனிக்குது. மனசுல ஓடக்கூடிய எண்ணங்களை கவனிக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்பாடு பண்ணும். அந்த மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அளவுக்கு கவனிக்குது. மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்து பழகிட்டா மனசு என்ன செய்யும் கேட்டா நமக்கு குழப்பத்தையே இல்லாம ஆயிடும். குழப்பம் வராது. நீங்க கேட்டா அதை கவனிக்கும் போது தான் நமக்கு அது என்னென்ன எண்ணங்கள் வருதுன்னு தெரியும். அதை கவனிக்கக்கூடிய தன்மை நம்மளே உடம்புல என்ன இருக்கு? நாயகம் ஆனா கொண்டு தான் கவனிக்க முடியும். அதை கவனிக்கக்கூடிய எந்த பசும் கிடையாது. ஆனால் தான் கவனிக்கும். நான் இப்ப செஞ்சு பாருங்க தெரியும். இந்த பயிற்சி செய்ய செய்ய மனசுல மனமற்ற நிலை வந்து மனசுக்கு வேலையே இருக்காது. மனதுக்கு வேலை இல்லாமல் போனோம்னா கவனிக்க என்னன்னு கேட்டால் மனசுக்கு ஒரு வேலை பார்ப்படும். என்னடா எவ்வளோ குழப்பத்தில் உண்டாக்கணும், இந்த மனுஷன் கவனிக்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லி என்ன செய்யும்? வெறுப்பு போய் ஓடிடும். அவங்க பேசிட்டு இருக்கிறேன், நீ இப்போ எங்கேயும் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன செய்வேன்? மொத்தத்தை கவனிக்கும் போது தான் அதோட ஹக்கீக்கத்தை வழங்கணும். அப்போ எப்போ நீங்க மனமற்ற நிலை வந்துட்டு என்ன ஆகிடும்? நம்ம கல்வி மனசுல எந்த எண்ணமே வரும், எந்த வேற்று எண்ணங்கள் வரும். அந்த எண்ணத்தை நம்ம உண்டாக்கலாம் தான் வரும். அது பயிற்சி தான், வேறு ஒன்றுமே. பயிற்சி செஞ்சுட்டு விழாப்படியான பயிற்சி, வைராக்கியமான பயிற்சி, அதுதான் அந்த உங்க நிலையை உண்டாக்கும்.
இதெல்லாம் அவங்க மனசை கட்டுப்படுத்த முடியாது. மனசு எப்போ கட்டுப்பாடுக்கு வரவில்லையோ பாசமாக இருக்கிற உட்கார 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 உங்க சுகூது வராது, யாப்து வராது. யாப்து சுகூதுக்கு என்ன முக்கியமாக வேணும்? மனசு தானங்க. கல்வி தான் இருக்குமா? யாப்து சுகூது எல்லாம் கண்ணு பார்க்கணும், கல்வி நினைக்கணும். பார்க்கக்கூடிய வசதி ஹக்கு தான் நினைக்கணும். அந்த ஹக்கு தான் நினைக்கக்கூடிய அளவுக்கு பயிற்சி இருந்தால் தான் அந்த ஹக்கே நினைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். மனம் ஒரு குரங்கு, குரங்கு தான். குரங்கு வேலையெல்லாம் இங்கிருந்து அங்கத்தான், இங்கிருந்து அங்கத்தான், சம்மந்தமில்லாத எண்ணங்கள் வரும், நினைக்காத எண்ணங்கள்லாம் வரும். இன்னொரு அழகான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு அது அவசியம் பயன்படும் கேட்டீங்கன்னா, ரொம்ப அதிகமாக சிந்திச்சு குழப்பிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த குழப்பக்கூடியவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இது கவனிக்கிறது, பயிற்சி செய்யும். பயிற்சி செய்து அந்த மனசை ஓர்மைப்படும். மனதை கல்வில அல்லாவுடைய அர்த்தம் ஆகும். இப்போ தான் அல்லாவுடைய எண்ணங்கள் தங்க இல்லை, துணியாவுடைய சிந்தனை தான் வரும். துணியாவுடைய சிந்தனை ஹைரான எண்ணங்கள் வராது, தப்பான எண்ணங்கள் நிறைய வரும் மனசுல. அதுக்குதான் படைச்சிருக்கான் அல்லா. நம்ம பக்குவப்படுத்த நாடித்தான் அல்லாஹ்தாலா மனசை கொடுத்தது. மனசோட வேலை என்ன செஞ்சுட்டாங்கல்ல, கணக்கு சொந்தப்படுத்தியே வாழ பழகிட்டோம். மனசு கொடுத்த நோக்கம் என்னது இல்லை ஒண்ணுதுன்னு வழங்கதான் மனசு. நம்ம எப்படியே ஆயிட்டோம், துணியாவோட சூழ்நிலையில அவனுதான் என்னதை ஆக்கி அவனுக்கு. அதான் நான் என்னுடையது, நான் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய காசு, என்னுடைய பணம், என்னுடைய வீடு, என்னது ஆக்கிக்கிட்டே வாழ்ந்துருக்கேன். என்ன காரணம் கேட்டா, அதை வழங்குறதுக்காக தான் நல்லா மனசை கொடுத்தான். அந்த மனசை கொடுத்த நோக்கம் திருச்சி வழங்கத்தான். நம்ம என்ன செய்யறோம்? திருச்சி வழங்காம எல்லாத்தையும் நம்ம தான் ஆக்கி. இப்போ வழங்கின பிற்பாடு பிரித்து வழங்கணும். என்ன இல்லப்பா ஒண்ணு. அந்த மாதிரி அதிகமா பயிற்சி செய்யத்தான் உன் கல்வியுள்ள கவலைகள் வரும். என்னது இல்லை ஒண்ணு. இறை ஞானம் என்பது லேசான விஷயம் இல்லை. நம்ம கம்ப்ளீட்டா அல்லா பக்கம் நம்மை சரணடைய செய்யக்கூடிய பாடம். சரணாகதினா என்ன அர்த்தம்? சரணாகதினா என்ன அர்த்தம்? என்னன்னு சரண்டர் ஆகுங்க? சரண்டர்னா என்ன? என்னையே நிகழக்கூடியதும் எனக்கு சொந்தம் இல்லைன்னு வழங்கினா தான் சரணாகதி. அதுக்கு என்ன சொல்ல மகான் என்ன சொல்றாங்க, குறிப்பாடக்கூடிய மையத்து மாதிரி ஆயிடுங்க. குறிப்பாடக்கூடிய மையத்து என்ன செய்யும்? எனக்கு என்று ஒரு நிலை எதுவுமே கிடையாது. எப்படி பார்த்தோம்னா திறந்து கொடுக்கும், அவ்வளவுதான். பர்டிகுலராக நம்ம இஷ்டத்துக்கு அதுக்கு தனியாக ஒருவர் உரிமை கொண்டாட முடியாது. அந்த மாதிரி ஆயினும் அதான் உத்தம நிலை, அதுதான் உயர்வான நிலை, அதுதான் அல்லாஹ் பெற்றுக்கொண்ட நிலை. தனக்கென்று சொந்தம் கொண்டாடாத நிலை, ஆட்சேபனையற்ற நிலை. அதான் அல்லாஹ்வை பெற்றுக்கொண்ட நிலை. இப்பதான் எந்த கவலையும் நம்ம கல்ல வராது. இப்போ புகழ் அவள் அப்படின்னா என்ன? அது ஆரம்பமான அவள் ஆகுது பாத்தியனவன்னா ராயிரம். இப்போ நீ எங்க இருக்கு? எல்லாத்திலும் அவன், எல்லாமே அவன் தான் பாடம். நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் அவன் சொல்லக்கூடாது, உணரணும். எல்லாத்தையும் அவன் வழங்கணும். உண்மையிலேயே எல்லாமே அவன் தான். எல்லாமே அவன் பண்ண பிற்பாடு நமக்குன்னு ஒண்ணு இருக்காது இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஏன் கவலைப்படுறோம்? நம்மதுன்னு சொன்னதுனால கவலை. எனது, எனது உயிர், எனது காசு, எனது பணம், எனது மனைவி, எனது பிள்ளை. ஒரு அழகான உதாரணம். ஒரு கிராமத்துல பெரிய ஜமீன்தார் இருந்தார். ஜமீன்தாருக்கு பெரிய அழகான ஊர், தெற்கு மத்தால் செய்யப்பட்ட ஊர்.
அந்த வீட்டை பார்த்து ரொம்ப பேர் பக்கத்து பக்கத்தில் உள்ள ஜமீன்தாரெலாம் விலை கேட்டாங்க. விலையை கொடுக்கல. இந்த அழகான வீடை நான் விலையை கொடுக்கணும். 2 பிள்ளைகள் அவர். அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், இந்த மாதிரி விலை கேட்குறாங்கப்பா, நம்ம கொடுத்து நம்ம என்ன செய்யறது, இந்த அழகான வீட்டை ஏன் விற்கணும் என்று பாப்பா சொல்லிட்டே இருப்பார். நல்ல வேலை, தன்னோட பொருமானத்துக்கு மேலே அதிகமாக விலை தர ரெடியாக இருக்காங்க. பொருமானத்துக்கு மேலே. அவன் மனசுல ஆசை வந்துச்சு, பொருமானத்துக்கு மேலே விலை தர்றாங்களே, இதை வித்துட்டு சின்ன வீடை வாங்கிக்கலாம், விருப்பத்தை வீடுக்கு என்ன செய்ய போகிறோம் எந்த ஒரு ஆசை வந்து. இந்த நிலையில அவர் திடீர்னு வெளியூருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வரும்போது நான் ஊரை பற்றி எரியுது. ஐயோ 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 கத்துறாரு. ஊருக்கு பற்றி எரியுது, கதறாரு, குளிக்கிறார். அம்மாவும் வரோம். ஏன் பாடு விடுங்க, இந்த வீட்டு பக்கத்துல ஜமீன்தாருக்கு நேர்த்தியை வச்சுட்டேன். டக்குன்னு அழுவ நின்று போச்சு. நம்ம ஊர்ல இல்லை, நான் வித்தாச்சேன். அழுவ நின்று போச்சு. என்ன சொல்ல, ஆமா, நல்ல விலையை கேட்டார், அட்வான்ஸ் கொடுத்தாரு, வித்துட்டேன்ப்பா. அழுவ நின்று போச்சு. எல்லாருமே வேடிக்கை பார்க்குது. என்னதுங்கிறப்ப அழுவ வருது, என்ன என்னன்னு சொன்னா என்ன போச்சு, அழுவ நின்று போச்சு. அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் துக்கத்துக்கு காரணமும் என்ன காரணம், என்னது, என்னுடைய ஏன் பொருள், ஏன் காசு, ஏன் மனைவி, ஏன் பிள்ளை, ஏன் கல்வி தாங்க என்னது இல்லைப்பா, நெத்தி வித்தாச்சு, அழுவண்டு போச்சு பாருங்க. அது மாதிரி நம்முடையது என்ன செய்யணும், அல்லாவுடையது, எனக்கு சொந்தம் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு அமைதி. என்னது இல்லையே. ஒரு பாதிரியாரு ஒரு நோயாளியை பார்க்க போறாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், உடம்பு சரியில்லை அவருக்கு, அந்த நோயாளிக்கு. டாக்டர் அவரும் டாக்டர், மனத்துவ டாக்டர். அவரை பாதிரியார் பார்க்க போறாரு. சந்தோஷமா தாங்க முடியல நோயாளிக்கு. ஃப்ரெண்டு பார்க்க வரலாரு பாதிரியார், சந்தோஷமா உட்காந்துருக்காரு. பாதிரியார் வந்தார். டேய், என் கூட கடிகாரம் வீணா போச்சுடா, பெரிய வாழ்க்கைலாம் கொண்டு வச்சிருந்தேன், ரொம்ப ஒஸ்து கட்டியாரம் வீணா போச்சுடா, என்ன சரின்னு தெரியல அப்படிங்கிற. நான் ஃப்ரெண்டுக்கு ஆத்திரமா தாங்க, வந்தவன் என்னையிலே விசாரிக்கணும், தெரியாத போய் விசாரிக்கிறாங்க. சொல்லுடா, கடிகாரம் வீணா போச்சு, என்ன சரின்னு தெரியல. இவர் என்ன சொல்ற, என்ன ஆத்திரப்பட்டு, கடிகாரம் எங்க வாங்கினே அங்க போ, ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவான். இது பெரிய கேள்வி அது, அதான உண்மை. பாதிரியார் பேர் அதானா, தேங்க்யூ வெரி மச். பாதிரியார் பேர் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். என்ன பார்க்க வந்தவன் என்ன விசாரிக்கிறது, தெரியாத விசாரிக்கணும். நீ அப்படி கேட்கலாம். அவன் நாம என்ன பதில் பண்ணோம், எங்க வாங்கினே அங்க போயிட்டு ஃபுட்டா சரி பண்ணி கொடுத்துருவா சொன்னா இல்லையா. எந்த கல்வியில் ஒரு பொறி வந்துச்சு, என்ன வந்துச்சு, என்ன யார் செஞ்சா, என்ன யார் உண்டாக்கலாம், நான் ஏன் இப்படி புலம்புறேன், அவன்கிட்ட சொல்லணுமா இல்லையா, அவன் தான் தயாரிச்சான், தயாரிச்சு அவனுக்கு சரி பண்ண தெரியுமா தெரியாதா என்று நீயத்தில் மாற்றலாம் பாருங்க. 15 நாள் உடம்பு சரி. 15 நாள் மூத்தா போன டாக்டர்லாம் வந்து டைம் கொடுத்தாங்க. 15 நாள்ல 15 வருஷம் உயிரோடு வரும். என்ன வந்துச்சு மனசுல வந்துட்டேன், என்ன வந்துச்சு, ஆமா, அவன் தானே செஞ்சான், என் உடம்பு அவன் தானே செஞ்சான். உடல் உறுப்புகளை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு பாருங்க தெரியும். உடல் உறுப்புகளை பத்தி நம்மளே நினைச்சாலே நமக்கு ஆச்சரியம். நம்ம எதுவுமே செய்யலையே, எப்படி இயங்குது பாருங்க. கண்ணு எப்படி துடிக்குது, நாவல் எப்படி சுவைக்குது, உடல் இயக்கங்கள் எப்படி இயங்குது, நம்ம யூரின் எப்படி வெளியாகுது, அது செயல்படக்கூடிய உறுப்புகளை பாருங்க. ஆச்சரியம் தான். சுபான் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். எல்லாத்தையும் ஒன்றா கொட்டுறோம் உள்ளக்க, என்ன பிரித்து போகுது. கிட்னி செய்கிற வேலை, கல்லீரல் செய்யக்கூடிய வேலை என்ன பிரச்சனை, பாட்டு பாட்டாக அனுப்பி பாருங்க. வைட்டமின் ஏங்கிறான், பிங்கிறான், பி12ங்கிறான், சிங்கிறான், டிங்கிறான், யார் செய்யறாங்கன்னா அல்லா. இது நினைச்சு பார்த்தாலே அல்லாவுடைய
பெருபாலம். இந்த மாதிரிலாம் நினைச்சு பார்த்து நம்ம ஸ்திரப்படுத்தினாதான் கல்வியில் அமைதி வரும். வரவும் வரும். அதுக்கு வேண்டிதான் தரிக்கக்கூடிய பாடத்துக்கு ரொம்ப முக்கியம் பயிற்சி தான். இல்மு விளங்குறது எல்லாரும் வழங்குவாங்க. எல்லாரும் கேட்டு போனா இல்மு தான். தேவைப்பட்டு கேட்டா இல்மு வந்துருக்கு. இப்போ நம்ம போனோங்க பேசுனா இல்மு தானே பேசுனாங்க. இல்மு வாங்கி இப்ப அந்த செயல்படலாம் என்ன இருக்கு? எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப தரிக்கத்துடைய பாடம்னு சொன்னாலே என்னங்க, தன்னை சரிப்படுத்திக் கொள்வது, தன்னை ஸ்திரப்படுத்துவது. மௌத்துக்கு மிஞ்சி மௌதா போயிடுன்னு சொன்னாங்க. என்ன காரணம்? மைத்தா போயிடு. அவன் கருணா போயிட்டு போகுது. அவன் கை வசம் கருணாகரை அடைய வச்சு. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பாடம் தரிக்கிறதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறு. சரீரத்து உடையவர்கள் மாதிரி பற்றி அடையவும் முடியும். கலங்கு ரீதியான விவாதத்தான் புரிஞ்சுறது, நம்மளுக்கு ஓதுறது, கல்புக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கல்வை பக்குவப்படுத்தாத வரையும் நீங்க இன்னும் இருப்பான் ஞானம் கிடைக்கும். இப்போ கல்வை போறாமல் ஒரே கசடாவும் அசடாவும் இருக்கும்போது எங்க அல்லாவுடைய இல்மு இருப்பான் ஞானம் அவங்க எங்க உட்காரும். அதனால பயிற்சி சொல்லுவாங்க, நோம்பு வைங்க, ஜக்காத் கொடுங்க. நம்மளுடைய கல்விகளில் மாற்றங்கள் உள்ளதுக்கான அந்த பயிற்சி தான் சரியே. நம்ம நப்சுடைய தீங்கு இருப்பாரு எவ்வளவு தீங்கு. நப்சு அம்மாராதான் முதலாம் வரக்கூடிய தீங்கு. பிறருடைய வாழ்க்கையை பார்த்து நான் பொறாமப்பட்டாலே நப்சு அம்மாராதான். பிறரை பார்த்து தப்பா நினைச்சாலும் நம்ம அம்மாராதான். எவ்வளவு தப்பா நினைக்கிறோம். நேற்று வரையும் ஒரு மாதிரி ஏழையானா தப்பா நினைச்சாங்க, யாரை மோசம் ஞானம் சொல்லியே இன்னும் வந்து பாருங்க. அதான் நினைச்சுக்கிறோம். யாரை ஏமாத்திருந்தாலும் சொல்லி நேற்று வரையும் நான் கார் சைக்கிள் ஓட்டிருந்தா நீ கார் ஓட்டுறான்னு என்ன விஷயம், எங்க அடிக்கிறான்னு தெரியலையே. அம்மாதான். மருமகன் மேல குறை அம்மாதான். இருக்கிறதாலும் குறை அம்மாவை விட்டு நீங்கவே இல்லை. நான் முத்துமே எனக்கு எங்க போறது? லாலியத்து மல்லியா மதுஹொலி ஸ்ரீபாதி வதுஹொலி கண்ணி. லாலியா மல்லியா காமிதா. ஒரு பாடமே நப்சுடைய பாடம் தான். அதில் பரிசுத்தமா ஆகவும் இல்லையே. நம்ம ஏற்றுக்கொள்ளுதல், ஒப்புக்கொள்ளுதல் எங்க வந்துச்சு நமக்கு? நம்ம கல்வுக்கு ஆட்சேபணம் வந்தா நம்ம கல்வுப்படி நடக்காதனால போகும். சொன்னதை கேட்கிறான்னா பஞ்சாயத்து மேல போகும். நம்ம மதிக்கிறா புள்ள மேல போகும். அம்மா உனக்கு மதிப்பு கேடுது பாருங்க. மாறாவோட நீங்காம இருக்கும் போது லவாமா கொண்டு போறது பயிற்சி செய்யணும். உங்களை மதிக்கலையா, மதிக்காத போ, இவங்களும் நல்லா இருக்கும். இப்படி வருதா? ஏன் இதெல்லாம் செய்யணும்னா மற்ற மக்கள் மாதிரி தோதுட்டணும் போயிட்டு தான் போயிடலாம் இல்லையா? அதிகத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா நம்ம? கேள்வி வருதா இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? ஏன் கஷ்டப்படணும்? சொர்க்கம் கிடைக்கும், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. இனிமே மேரிஃபா கிடைச்சா என்ன பாக்கியம் உங்களுக்கு சொல்லுங்க. அமைதி, கல்வியில் அமைதி, சந்தோஷம், நிம்மதி, இதுதான் துணியாவில் நம்ம கிடைக்கிறது. அதுக்கான பாக்கியம் என்னங்க இருக்கு துணியாவில்? எப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாவை அறிந்து கொண்டானோ அவனுக்கு வரக்கூடிய பாக்கியம்னா கல்வியில் அமைதி, சந்தோஷம், நிம்மதி, கவலையற்ற வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான, எதை பற்றி ஆட்சேபம் இல்லாத வாழ்க்கை, ஏற்றுக்கொள்ளுதல், ஒப்புக்கொள்ளுதல் எல்லாம் வந்தோம். பாடம் நமக்கு பாடமே முதல் பாடமே நமக்கு பாசன பாஸ்க்கு அடுத்தாப்புல, அதாவது
நப்சுடைய பாடம். கஷ்டத்துக்கு நஷ்டம், கஷ்டத்துனா கஷ்டத்தான் தகவல். இது எல்லாம் செய்யாம நல்லாவே அடையவே முடியாது. முதல்ல நப்சை பசுத்தணும். கால் எத்து மல்லியா 10 புள்ளி தீ பாதி வழிபடி தண்ணி. இது வந்தால் தான் உங்களுக்கு மேற்கொண்டு உங்கள் கல்விகள் பரிசுத்தம் அடையும். கப்பம் மொழிகி போச்சு, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க குத்துபு நாயகம். நமக்கு வந்துருச்சா அது மாதிரி? ஒரு 2 மாசத்துக்கு முந்தி ஒரு கண்ணு மருந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்து போகணும். 2 மாசமா அந்த மருந்து வெளியே வச்சுட்டேன். காணா காணான்னு சொன்னேன், மருந்து கிடைக்கல, வேற மருந்து வச்சு போட்டுக்கிட்டேன் புதுசாக. 2 மாசம் கழிச்சு மருந்து கிடைக்கும். மருந்து கிடைக்க என்ன செஞ்சேன், ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிற மருந்தோட போட்டு மருந்து கிடைச்சி போயிட்டான்ட்டு மருந்து போடும்போது போட்டுட்டேன். மருந்து கண்ணில் போட்டோன்னா ராத்திரியில் தூக்கம் வருது. ஏன் வரலன்னு கேட்டால், மருந்து போட்டோமே 3 மாதம் முந்தி உள்ள மருந்து தான் போட்டுருக்கோமோ, அதனால கண் கேட்க இடையூறு வந்துடுமோ, வாங்கி போயிட்டாங்க. அப்போ மூழ்கி போச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வரல, கண்ணுக்கு மருந்துலேயே கூட குழப்பம். 2 மணி நேரம் தூக்கம் வரல, ஏற்க தூக்கம் வரல, பயம். இதான் தரிக்கிறது படமா? நம்ம முன்னிலை முடியுமா தரிக்கிறதுல? என்ன செய்யணும் அதுக்கு? பயிற்சி. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கல்வியில் வந்து குழப்பமா பயமா இருக்குது பாரு. தரிக்கிறதுல முன்னேற்றம் இல்லைன்னா அர்த்தம். நம்மளுடைய நிலைமையில நமக்கே தெரியுது. தரிக்கிறதுக்கு வரணும், தரிக்கிறதுல பாஸ் ஆகணும், ஹக்கீக்கத்து மாரிபத்தில் பாஸ் ஆகணும். இதுக்காக என்ன நாசம் வந்துடும், தரிக்கிறதே வேணாம், நம்ம தொழில் நோம்பு வச்சுட்டு போயிடும். அல்ல சொல்லி என்ன மருமம் வராத வரதான் செய்யும். அந்த மேம்பாடு உயர்வு கல்வியில் அமைய சென்று ஆனால் பின்னால் பார்த்துக்கலாம். நான் சொல்ல மாடி முடிக்க வேண்டியது நம்ம. ஊர் சுற்றுற வயசு பாருங்க, ஊர் சுற்றுற வயசு, சாயந்தரம் லைஃப் என்ஜாய் பண்ணுற வயசு, ஞாயிற்றுக்கிழமை உங்கள் மாடிக்கு முடிக்கிறாங்க கிடைக்கிறது வந்ததுனால. இல்லை இல்லை சொல்கிறோம் தெரிஞ்சுக்கு. சோபத்தோடு நீங்கிறதுக்கு தானே அவன் சைத்தான் போராடுறான். உன்னோட அடியாரை வழி எடுப்பாங்கிறான்ல, இவங்களும் அடியார்கள் தானே. அல்ஹம்துலில்லாஹ். அதனால தரிக்கிறதுடைய பாடம் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு இஷ்டிக்காமத்த ஆகிட்டா அப்புறம் பிரச்சனை அதுக்காக உயர்ந்து. ஆனால் அடையக்கூடிய பாய்ச்சியங்களை அதிகமாக நினைக்கும். தரிக்கிறதுடைய பாடத்தில் வெற்றி அடைந்தால் என்ன கிடைக்கும்? மன சந்தோஷம், நிம்மதி. அது மேமிச்சமாக மரணமில்லாத பெறுவார். மூச்சே கிடையாதுங்க நமக்கு. அதுக்காண்டி பாக்கியம் அவுளியா அல்லா போகிறதுக்காண்டி பெரிய பாக்கியம் இருக்கு. அவுளியா அல்லா போனால் என்ன கிடைக்கும்? கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். அவுளியா அல்லா போனேன். அவுளியா அல்லா போகிறதுக்கு என்ன அந்தஸ்து? மயிற்சி மாதிரி போகும். அல்லா பரட்டுறதெல்லாம் பட்டிக்கிட்டு போடலாம், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நான் பரண்டுக்கிட்டே இருக்குன்னு போகணும். அதுக்கு மனசு பக்குவப்படும். அதுக்கு மனமற்ற நிலை வரணும். மனமற்ற நிலைக்கே பயிற்சி செய்யணும். அப்போ தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அல்ல பாக்கியம் கொடுக்கத்தான் நமக்கு அல்லா பணம் சேர்த்துக்காம வச்சுங்களேன். கிடைக்கிறதுக்கு வந்து நோக்கம், அல்லாஹ் கொண்டு வந்த நோக்கம் என்னவோ 1000 இருந்தாலும் நம்ம சேர்ந்துட்டோம்ல. அதனால் அல்லாஹ் அவளுடைய பெரிய கவிதை. அதை நினைச்சு ஆனந்தப்பட வேண்டியது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அல்லாஹ். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ கேட்டது இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க பிள்ளைலாம். உங்க பையன்ல சொன்னாங்கல்ல அவர் இவரு அபூத்தாஹி சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க. கொஞ்ச நேரம்